சார் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது என்னுடைய அனுபவத்தில் வந்து நீங்களும் பேசுங்க செய்து அப்படி சொல்லி தான் கூப்பிட்டாரு. ஆனால் நீங்கள் எல்லோரும் பேசினதில் வந்து நான் நிறையா உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுடைய பேச்சு மிக பிரமாதமாக இருக்குது. ஒரு வருஷம் படிச்சிருப்பீங்களா? உங்களுடைய தெளிவு ரொம்ப அழகாக இருந்தது. முதல்ல அந்த உங்கள் பேர் என்னம்மா? மோனிஷா பேசும்போது உட்காருங்க ப்ளீஸ். மோனிஷா பேசும்போது இந்த ஆண் பெண்ணோடைய அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றியும் தான் ஊரில் தான் பார்க்காததை இங்கே பார்த்ததை பற்றியும் அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டதை பற்றியும் அவங்க பேசுனதாக இருக்கட்டும். அடுத்து தான் வாழ்ந்த நிலத்தை பற்றி அந்த மீனவ கதைகளை சொல்ல வரும் அந்த பையன் பேசுனதாக இருக்கட்டும். அதுக்கடுத்து ஜென்ரலாக இங்கே இருக்கிற அரசியலையும் அது மேலே இருக்க பார்வையில் நீங்கள்லாம் பேசினா சரி. உங்களுக்கு இந்த பாடம் சரியான முறையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் சரியான இடத்துக்கு வந்து அதை சரியாக புரிஞ்சுருக்கீங்க, அதை வெளிப்படுத்துகிறீங்க. பேசும்போது அது தைரியமாக பேசுகிறீங்க, புரிகிற அளவுக்கு பேசுகிறீங்க. நீங்கள் நாளைக்கு கதைகள் சொல்லும்போதும் படம் பண்ணும்போதும் மற்றவங்களுக்கு அது புரிகிற அளவுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை, அதுக்குண்டான அரசியலை, அதோட வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களோட சேர்ந்த பிரயாணத்தில் நான் ரொம்ப சந்தோஷம் பெருமைப்படுறேன். என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நம்ம ஒரு தெரியாத இடத்துல இருந்து இப்போ ஒரு தெரிகிற இல்லை புரிகிற இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கோம். இதுக்கு நடுவில் நடந்த அந்த ப்ராசஸ், உங்களுக்குள்ளே நடந்த ப்ராசஸ், அது எப்படி நிகழ்ந்ததுன்னு உங்களுக்குள்ளே இருக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே எப்படி உங்களுக்குள்ளே இந்த மாற்றம் நிகழ்ந்தது, இதுதான் காலம் முழுவதும் நிகழ வேண்டியது. எப்பயுமே இந்த பழக்கத்தை மட்டும் எப்பயும் உங்கள்கிட்ட விட்டுறாதீங்க. புரிஞ்சுக்கிறது, தெரியாத இடத்துலேருந்து தெரிகிற இடத்துல நகருது, அந்த நோ ஆஷ்ரம் போய் அந்த அன்லேர்ன் பண்ணுறது. எப்பயாவது நாளைக்கு நமக்கு தெரியுன்ற இடம் வரும்போது எப்படியும் அந்த குடத்தை காலியாகவோ இல்லை பானையை பாதியாகவோ பாதி குடமாக வச்சுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு எப்பயும் ரெடியாக இருந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லது. அண்ட் ரெண்டாவது, அறிவு என்றைக்குமே பதுக்காதீங்க, பகிர்ந்துக்காங்க. பல மடங்கு அதிகமாகும். நம்முடைய நண்பர்கள் ஏதாவது தவறாக பார்த்துருக்காங்க, பர்ஸ்பெக்டிவ் தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்களோட கலந்து பேசுங்க, புரிய வைங்க. அப்போ நாளைக்கு அவரும் ஒன்று சொல்லுவார். நான் இந்த சினிமாவில் வந்து கற்றுக்க தொடங்கும்போது என் முன்னாடி அறிவை பதுக்குனவங்க யாரும் வளர்ந்து நான் பார்க்கல. இத்தனை வருஷத்தில் அவங்க தான் தனக்கு தெரிஞ்சிச்சு, தனக்கு புரிஞ்சிச்சு, இன்னொருத்தவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு, எனக்கு தெரியும் இல்லை தான் பார்த்த படத்தை தான் புரிஞ்சுக்கிட்ட அறிவை பகிர்ந்துக்க மாட்டாங்க. அறிவை என்றைக்குமே பகிர்ந்துக்கோங்க, அது பன்மடங்காக பெருகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களை மென்மேலும் மேம்படுத்தும், இன்னொரு தளத்தை கூட்டிகிட்டு போகும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.